நான்வெஜ்ஜு, வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு எல்லா ரெசிபியுமே சூப்பரா செய்றவங்க கூட ரசத்தில சொதப்புறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ரசத்தில ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட அது டேஸ்ட் நல்லாவே இருக்காது. எங்க அம்மா வொர்க்கிங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கத்துக் குடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ரசம் வைப்பது எப்படி அப்படின்னு தான். நான் நல்லா படிப்பேன்றதுனால அம்மா என்ன மத்த ரெசிபீஸ்லாம் செய்யின்னு சொல்லிட்டுலாம் ஃபோர்ஸ் பண்ணிக்கல. அம்மா லேட்டா வர டைம்ல மட்டும் நான் டக்குன்னு ரசம் மட்டும் வச்சு விட்டுருவேன். அத பெர்ஃபெக்ட்டா செஞ்சுருவேன். இன்னைக்கு அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ரசம் வைக்கிறதுல முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார்ல அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி இடிக்கல்லையோ அம்மியிலையோ மசாலா அரைச்சா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே பவுடராலாம் வரணும்லாம் இல்லைங்க, ஓரளவுக்கு கொரகொரப்பாக வந்தால் போதும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூண்டு தோலோடு ஆட் பண்ணணும், இதுதான் செகண்ட் டிப்பு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. பூண்டு தோலோடு ஆட் பண்ணுறதுல டேஸ்ட் வேறு மாதிரி மாறுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கொய்யாப்பழம் சைஸ் அளவுக்கு இருக்கிற புளியை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு அதில் நல்ல பழுத்த நாட்டு தக்காளி ஒன்று நான் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கையில் பிசைஞ்சு விடணும். இதுதாங்க தேர்ட் டிப்பு. இதை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணுறதாங்க ஃபோர்த்து டிப்பு. தூளுப்பை விட கல்லுப்பு தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அதையும் தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருந்த மசாலாவை இதில் போட்டு லைட்டாக வறுத்து விடுங்க. இது தாங்க 5th டிப்பு. டேரெக்டாக வந்து நம்ம தண்ணியில் வந்து இந்த மசாலாவை ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளித்தண்ணியை ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளித்தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு எக்ஸ்ட்ரா தேவைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுருங்க. பக்கத்துலேயே ரசம் வேகும்போது இருக்கணும், கொதிக்க விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி சைடில் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி ஒரு கொதி வந்துட்டு நல்லா நுரக்கட்ட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ரசம் எப்பயுமே கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா அந்த புளி கடுத்துடும்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கட்டும். நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ எடுத்து கிளறி விடுங்க. இவ்வளோ அழகாக பக்குவமாக செஞ்ச ரசத்தை நல்லா குலைவான சாதத்தில் நிறைய ரசம் விட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.